மணி அண்ட் தங்கம் காம்பினேஷனை விட பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் சீனியர் தியோ இருக்காங்க தெரியுமா? அவங்களோட காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரிஷி அண்ட் தங்கமோட காம்பினேஷன் உண்மையிலேயே வந்து இந்த வாரம் எனக்கு ரொம்பவே புடிச்சிருச்சு. ஸோ இந்த மணி அண்ட் தங்கம் அப்படின்னு சேர்த்து வைக்காம, ரிஷி தங்கம் அண்ட் தியோ மணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு காம்பினேஷன தான் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சரி ஓகே வாங்க இந்த வாரம் வந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருப்போம். அந்த ராஜசேகர் அதாவது இந்த பழைய அகாடமியோட ஸ்டூடெண்ட் வந்து, இந்த அகாடமிய நான் வந்து எப்படியாவது அழிச்சு காட்டுறேன் அப்படிலாம் வந்து சவால் விட்டு போயிருப்பார் தெரியுமா? ஸோ அதிலிருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம பயமா இருக்கிறாங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம தங்கம் அந்த மாரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ! அகாடமிய க்ளோஸ் பண்ணா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டென்ஷன் வேற. ராஜசேகர் வந்து இந்த அகாடமியோட பழைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ ருக்மணி மேமோட ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் அவர் இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த ராஜசேகரை எதுக்காக வந்து அகாடமிய விட்டு அவங்க வெளிய அனுப்புனாங்க அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாரி ஓரளவுக்கு ஃபன்னா இருக்கும். அதுவும் நம்ம மணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து தங்கம்காக இத நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னென்னமோ பண்ணுவாரு. கடைசியா நேரா ருக்மணி மேம்ட்டயே நான் போய் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அவரு போயிட்டு நாங்க 30 வாரியர்ஸ் இருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்றது. அண்ட் அதுக்கப்புறமா ருக்மணி மேம் வந்து எல்லா ஸ்டோரியுமே வந்து அந்த பசங்களுக்கு சொல்லிட்டு, அதுல ஒரு டயலாக் வேற சொல்லுவாங்க. "வாரியர்ஸ் டோன்ட் ஃபைட் அகெயின்ஸ்ட் ஈச் அதர்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மையிலேயே வந்து நல்லா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் 2, 3 டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கோட்ஸ்லேருந்து படிச்ச மாரி ஒரு 2, 3 மோட்டிவேஷனல் டயலாக்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அத கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாரி அகாடமிய க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஃபீல் பண்ணுவாரு. இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த அகாடமியே வேஸ்ட் அப்படின்ற மாரி தான் அவரு பேசுறது. அண்ட் அதுவும் இல்லாம அவர் எந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறது. ஸோ நமக்கு வந்து ரிஷியோட அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ஏன் வந்து அவருக்கு அவங்க அப்பா மேல அப்படி ஒரு வெறுப்பு? எதனால அவர் அந்த வீட்ல வந்து தனியாவே இருக்கிறாரு? அந்த லோன்லினஸ் அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு சின்ன வயசுல இருந்து? எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த இடத்துல நம்ம ரிஷி கூட பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அப்செட் ஆகி ரன்னிங் வந்து போக ஆரம்பிப்பாரு. அண்ட் தங்கம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ஐயோ! நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்னு அவங்க ஒரு பேனிக்ல இந்த பக்கமா அவங்க ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மீட் பண்ற மாரி ஒரு சீன் இருக்கும் தெரியுமா ஒரு இடத்துல. 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து எந்த அளவுக்கு அப்செட்டா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா எதுவுமே பேசிக்காம திரும்ப அவங்க அப்படியே கிராஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நீங்க ஒண்ணு நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ருக்மிணி அண்ட் ரங்கன் இவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே டெம்ப்ளேட்லேயே வந்து இருக்கும். அதாவது நம்ம ருக்மிணி பார்த்தீங்கன்னா வந்து, ஐயோ! இந்த அகாடமிய வந்து கண்டிப்பா நம்ம க்ளோஸ் பண்ற மாரி ஆயிருமோ! ஸ்டூடண்ட்ஸ் மேல தப்பா, கோச் மேல தப்பான்னு தெரியலையே! இப்ப நான் யார மாத்துறதுன்னு தெரியலையேன்னு புலம்புவாங்க. அண்ட் இந்த சைடு ரங்கன் எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு, "நீங்க காமா இருங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னுவாரு. ஸோ இதே தான் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து அவங்க பேசினாலே இத தான் பேசிக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து எபிசோட் 10ல பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சீனியர்ஸும், ஜூனியர்ஸும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணலாம். அதாவது ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் அப்படிங்கிற மாரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னது. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீம் பில்டிங் வந்து ஒரு மாரி நல்லாருக்கும். நைட் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரிக்கெட் மேட்ச போட்டுட்டு எல்லாம் டெர்ரஸ்ல உட்காந்து பார்த்தது. ஸோ வந்து அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அந்த சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்குள்ளார வந்து அப்படி ஒரு பிரச்சனையா வந்து அப்பப்போ போயிட்டுருக்கும். அதுலேருந்து எப்படி ஸ்லோவா பாண்டிங் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப கிராஜுவலா காமிக்கிறாங்க. அது சூப்பரா இருக்கு. இதில மார்னிங் ட்ரெய்னிங் டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் தியோ தான் வந்து பேரா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரெய்னிங் டைம்ல வந்து நம்ம மணி சொல்லுவாரு, ஒரு பாலுக்கு நடுவுல ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க கிரிக்கெட்டர் ஆவறதுக்கு பதிலா கமெண்டேட்டர் ஆயிருங்க அப்படின்ற மாரி அவர் சொன்னதெல்லாம் செம்ம டைமிங்கா இருக்கும். அண்ட் நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா, அந்த சாகர் அகாடமிக்கு போவாரு தெரியுமா? அங்க போயிட்டு சரி அப்படி என்னதான்டா இருக்குது இந்த அகாடமிக்கும், அந்த அகாடமிக்கும் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டீஸ்லாம் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி மணிய கூட்டிட்டு போயிட்டு, என் அக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அங்க பார்த்தது. அத பார்க்குறப்போ எனக்கே வந்து என்னடா இது இந்த அகாடமிக்கும், அந்த அகாடமிக்கும் அவ்ளோ டிஃபரன்ஸான்ற மாரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டீஸ்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் கடைசியா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மணி வந்து நான் அந்த அகாடமிய விட்டு கிளம்புறேன். எனக்கு இந்த அகாடமில எப்படியாவது 2 சீட்டு வாங்கி குடுங்க அப்டின்னுவாரு. அந்த டைமும் ஒரு தங்கத்த விட்டுருக்க மாட்டாரு. 1 சீட்டுக்கு பதிலா 2 சீட்டு தான் கேட்டிருப்பாரு. ஆனா அதே மாரி நம்ம ரிஷி பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோசை ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு இருப்பாரு. ஸோ கரெக்ட்டா தங்கம்ம கூப்பிட்டது. அண்ட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்திருக்கலாம். ஆனா கூட கம்பெனிக்கு வேணும்னு சொல்லிட்டு பாவம் மணிய வேற இழுத்துட்டு வருவாங்க. மணி வேக வேகமா ஃபோன் எடுத்துட்டு மை ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்லாம் வந்து அவர் போட்டுட்டு பயங்கரமா ஏமாந்துருவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷி அண்ட் தங்கம் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க. அண்ட் அத வந்து மணியுமே வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது வந்து ஷாக்கிங்கா வரப்போறது கிடையாது. ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவர் பார்க்குறாரு. அண்ட் மணியோட கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்பவுமே வந்து தங்கம் வந்து ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அவருக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா தங்கம் ரிஷியும் லவ் பண்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் அப்செட் ஆகுறாருன்றதை தாண்டி, அவங்க ஹேப்பியா இருக்கிறாங்க. ஸோ பரவால்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த 50த் இயர் கோல்டன் ஜூப்ளிக்கு வந்து பழைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அலுமினி வெர்சஸ் இப்ப இருக்கிற டீமுக்கு வந்து மேட்ச்லாம் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஸோ கண்டிப்பா அதில வந்து நம்ம ரங்கன் பத்தி ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிய வரும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வரதுக்கான இதெல்லாம் போட்டு காட்டுவாங்க தெரியுமா? ஸோ அதில வந்து ரங்கன் வந்து தமிழ்நாடு டீமுக்கே வந்து கேப்டனா இருந்திருக்காருன்ற அளவுக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரங்கன வந்து சுத்தமா அங்க மதிக்காம, அதாவது ஒருத்தர் கூட வந்து அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி காட்டுனதே கிடையாது. இதில வேற தங்கமுக்கு வேற வந்து இவரோட ஃபோட்டோ வந்து மாப்பிள ஃபோட்டோவா வந்திருக்கும். ஸோ அதனால தங்கம் வந்து ஓவர் சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து அந்த மேட்ச் ஆட போனப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எந்திரிச்சு வரப்போ, "கிட்ட வராதீங்க, என்ன தொடாதீங்க, உங்க பிளான்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சா இருந்தது. ஒண்ணு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, நேரா போயிட்டு அவர்ட்ட வந்து இது என்னது இதுன்னு தனியா கூப்பிட்டு வச்சு திட்டியிருக்கலாம். இப்படி பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடியும் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணது என்ன நடந்துச்சுன்னே ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாம, அவங்க அப்படி அவர இன்சல்ட் பண்ணது வந்து ரொம்பவே ஒரு மோசமான விஷயமா இருந்தது. அண்ட் இத பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர்ஸ் தியோ அவங்க எல்லாருமே கூட இத தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அவங்களுமே அது வந்து ஒரு மாரியா தான் வந்து அவர பேசுவாங்க. என்ன ஏதுன்னே தெரியாம. அந்த ருக்மிணி கிட்ட போயிட்டு, இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ கூட ரங்கன் வந்து ருக்மிணிய பார்த்து, "இவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. இவங்க என்ன அப்படி சொன்னாங்கன்னா பரவாயில்ல. நீங்க கூடவா என்ன அப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. ஸோ இப்ப என்ன சாரி கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சாரி கேட்டுட்டு போனது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து செம்ம டென்ஷன் ஆகி சட்டைய புடிப்பாரு தெரியுமா? சட்டைய புடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரங்கன் வந்து அதில ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பாரு. அதாவது இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாத்தையுமே அவர் வந்து சைலண்டாவே தான் வந்து இது பண்ணுவாரு. எதுக்குமே அவரு ரிட்டர்ன்ல வந்து இதுவரைக்கும் கோவப்பட்டோ, இல்ல அடிச்சோ எதுவும் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த இடத்துல அவர் குடுத்த அந்த எக்ஸ்பிரஷன் அவர் சட்டைய புடிச்சோனே அவர் குடுத்த எக்ஸ்பிரஷன் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்கி இருக்காரு தெரியுமா? நேரா போயிட்டு தங்கம்ட்ட மணியால வந்து ப்ராப்பரா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் வந்து உங்கள லவ் பண்றாரு அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிருவாரு தெரியுமா? நான் கூட அப்பாடா மேட்ர வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நெனச்சா, கடைசியில தங்கம் போய் மணிய கேட்கிறப்போ, மணி வந்து இல்ல, இல்ல. இங்க நெறைய பேர் உன் பின்னாடி சுத்துறாங்க. ஸோ அந்த மாரி உனக்கு கான்சன்ட்ரேஷன் போயிட போதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா உன்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதையெல்லாம் நம்பாத. நீயே லவ் பண்ணணும்னு சொன்னாலும் அதுக்கான ஆள் நான் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாரிலாம் வந்து கொஞ்சம் இல்லாம ஓவரா வேற பேசியிருப்பாரு. நல்ல வேளை என் லைஃப்ல இருக்கிற ஒரே நல்ல விஷயம் நீ தான். அது போயிடுச்சோன்னு நெனச்சு பயந்துட்டேன்னு வேற அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவரு ஒத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து போயிருக்கும். ஸோ இவர் வந்து கரெக்ட்டான டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப காப்பாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மேட்ச்சுக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா, அந்த விமென்ஸ் டீமுக்கு வந்து கோச் இருப்பாரு தெரியுமா? அவரு போயிட்டு, "எப்படியாவது ஜெயிச்சிருங்கம்மா. இந்த வயசுக்கு மேல என்னால வேல தேட முடியாது." அப்படின்னு அவரு சொன்னது. அவரு ஸ்டார்ட்டிங்லேருந்தே அவர் கோச்சிங் குடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப இர்ரிலவென்ட்டாவே வந்து பேசிக்கிட்டு இருக்க மாரி காட்டுவாங்க. மேட்ச் ரிலேட்டடா எதுவுமே ட்ரெயின் பண்ற மாரி எதுவும் பேச மாட்டாரு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ் டீம் மேட்ச் வந்து அவங்க வின் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்கேயுமே அந்த ரிஷி அண்ட் அந்த ஓப்பன் பண்ற 2 பேருக்குள்ளார அந்த ஈகோலாம் வந்து நல்லாருக்கும். அண்ட் அதே மாரி விமென்ஸ் டீமுமே வந்து பேட் பண்ணத காட்டியிருப்பாங்க. ஆனா வின் பண்ணாங்களா இல்லையான்றதெல்லாம் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வாரம் வந்த 4 எபிசோடுமே நம்ம ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிஷி அண்ட் தங்கம் காம்பினேஷன் புடிச்சிருக்கா? இல்ல மணி அண்ட் தங்கம் காம்பினேஷன் புடிச்சிருக்கா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.